ஹாஸ்டல்ல இருந்தாலும் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாலும் தர வீட்ல இருந்தாலும் ஃபேன்சி பிளான்ஸ் வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த 5 செடியை வீட்டில் வளர்த்துங்க. கற்பூரவல்லி, துளசி, கரிசாலை, கற்றாழை, மணி பிளான்ட். கற்பூரவல்லி என்ன பண்ணும், வீசிங், ஆஸ்மா, சைனசைட்டிஸ் பேஷன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வந்துட்டு நீங்க எப்பவுமே ஆவி பிடிக்கும் போது வாரத்துக்கு ஒரு நாள் கற்பூரவல்லி இலையை நல்லா பிச்சு போட்டு அந்த நீர்ல வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆவி பிடிக்கிறது உங்களுக்கு நல்ல சைனசைட்டிஸ் வீசிங் எல்லாத்தையும் குறைச்சு கொடுக்கும். துளசி என்ன பண்ணும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு தெய்வீக மூலிகை மாதிரி. காலையில எந்திரிச்ச உடனே வாயை கொப்பளிச்சுட்டு 5 இலையை எடுத்து 2-3 பிச்சு வாயில போட்டு நல்லா மென்னு கடிச்சு முழுங்குறது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கரிசாலை நம்ம வந்துட்டு தலைமுடிக்குன்னு மட்டுமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உடல் ஆற்றலுக்கு அவ்வளோ உகந்த ஒரு மூலிகை தான் கரிசாலை. கற்றாழை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், உடல் சூட்டை போக்கக்கூடிய எல்லா தன்மைகளும் கற்றாழைக்குள்ளது. அதே மாதிரி பியூட்டிக்கும் ஹேருக்கும் கற்றாழை ரொம்ப நல்லதா இருக்கும். மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி பயத்தை போக்குற நிறம் வந்துட்டு பச்சை நிறமும் நீல நிறமும். மணி பிளான்ட் நல்லா படர்ந்து வரனால நீங்க ஒருவேளை மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா மணி பிளான்ட் உங்க வீட்டுல நிறைய இருந்துச்சுன்னா அதை பார்க்கும்போது மனசுக்கு நல்லா ஆறுதலா இருக்கும். அதனால தான் மணி பிளான்ட்.